சிறகடிக்க ஆசை சீரியலில் இனிய எபிசோடில் நகையை செக் பண்ணி பார்த்துட்டு இது வந்து கவரிங் நகை போலி நகை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஏந்திரியா முதல்ல கவரிங் நகையை கொடுத்துட்டு அவ்வளோ தெனாவட்டா பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை ஓனர் வந்து முத்துவையும் மீனாவையும் திட்டி போலீஸை வர வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா அந்த கடை ஓனரோட மாமா அங்கே வந்துடுறாரு. ஸோ அவருக்கு வந்து மீனாவை நல்லாவே தெரியும். ஸோ இவங்கெல்லாம் இப்படி பண்ணுற ஆள் இல்லையே, எப்படி மீனா நகையெல்லாம் மாறுனுச்சு, நீ தான் எங்கேயோ ஏமாந்துருக்க, உன்னை யாரோ ஏமாற்றிருக்காங்க மீனா அப்படின்னு அந்த கடைக்காரரும் சொல்லிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவும் மீனாவும் வெளியில் வந்துடுறாங்க. ஆனாலும் நம்ம முத்து பயங்கர கோபமாக இருக்கிறாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மனோஜா தான் இருப்பான், அவன் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருப்பான், ஒரிஜினல் தங்க நகையை திருடிட்டு போலி நகையை செஞ்சு வச்சுருப்பான், அவனை விடமாட்டேன் பாரு, பொழந்து எடுக்கிறேன் அப்படின்னு கோபமாக போகிறாப்புல. ஆனால் இந்த மீனா லூஸ் என்ன செய்யுது அப்படின்னா நடக்க போகிற ஃபங்க்ஷனில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதுனால நீங்கள் எதுவுமே கேட்கக்கூடாது, அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சத்தியம் வாங்கிடுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம நினைக்கிறது நடக்காது. போனால் நம்ம முத்து அடி பிரிப்பு கிளப்பி எல்லா உண்மையும் வெளியே வர வச்சுருப்பாப்புல. ஆனால் இந்த மீனாவால் வந்து இப்போ உண்மை எதுவும் தெரிய வராமல் போயிடுது. ஸோ ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்டுக்கலாம். இதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்டால் அப்படியே விஜயா பிளேட்டையே மாற்றிடும். நாங்கள் ஒரிஜினல் நகையை தான் கொடுத்தோம், நீங்கள் தான் ஏதோ பித்தலாட்டம் பண்ணுறீங்க அப்படின்னு பிளேட்டையே மாற்றிடும் இந்த விஜயா. ஸோ கண்டிப்பாக அதுதான் அப்கமிங்கில் நடக்க போகுது. இப்போ வீட்டில் டெக்கரேஷன்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம பாட்டியோட பிறந்தநாளை கொண்டாடுறதுக்காக பலூன்லாம் ஊதி அங்கங்கே வீடு ஃபுல்லாகவே கட்டுறாங்க. அதே மாதிரி தோரணம்லாம் கட்டுறாங்க. ஸோ முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம முத்துவால் கோவத்தை அடக்கவே முடியல. ஸோ முத்து மனோஜை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறாப்புல. இதை கவனிக்கிற நம்ம மனோஜ் அங்கேருந்து எஸ்கேப் ஆனால் போதும்டா அப்படி சாமி அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி பயந்து ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ருதியும் நம்ம ரவியும் அதே மாதிரி இங்கே ரோகிணியும் வந்து பார்த்திங்கன்னா பாட்டிக்கு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.